மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 2 விடயங்கள் குறித்து பேசலாம். ஒன்று, முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லொகுகேயினுடைய மறைவை அடுத்து பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுகிறது. இது குறித்து பேசுறதோட செம்மணி மனித படுகொலை என்றுதான் சொன்னார்கள். ஆனால் சிறுவர் படுகொலை அப்படின்ற ஒரு விஷயமாக அது மாறி இருக்கிறது. அவலத்திலும் மிகப்பெரிய ஒரு அவலமாக பார்க்கப்படுது. இந்த 2 விஷயங்கள் குறித்தும் பேசலாம். காமினி லொகுகேயினுடைய மறைவையொட்டி இப்போது அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கிறது. விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய நலவுகளை பேசணும், இல்லைன்னா வாய்மூடி மௌனமாக இருக்கணும் என்பதை தாண்டி அவருடைய பல்வேறு கரைபடிந்த நிகழ்வுகளையும் அவைகளோடு அவருக்கு இருந்த சம்பந்தங்களும் இப்போது பேசப்படுவதையொட்டி ஏன் இதனால் அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல உண்மையிலே அந்த விமர்சனத்திற்கு அவர் தகுதியானவராக இருப்பதை பார்க்க முடியுது. அந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா, சிங்கள ஊடகங்கள்ல பேசப்படுற விஷயம் இலங்கையுடைய இதயத்தை எரியூட்டியவர் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. அது மட்டுமல்ல, காமினி லொகுகே மே மாதம் 30 இறக்கல்ல, அவர் இறந்தது ஜூன் 1 அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஊடகவியலாளர் சொல்லி இருந்தாரு. அந்த இதயம் என்ன அப்படின்றத தேடி பார்த்ததுல யாழ் நூலகத்தை எரித்ததனோட சம்பந்தம் இவருக்கு இருந்ததுனாலதான் இந்த விடயங்கள் இப்படி பேசப்படுவதாக உணர முடியுது. யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதற்கான வரலாறு என்ன, கதை என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தேடி பார்த்ததுல இந்த யாழ் நூலகம் தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய ஒரு நூலகமாக காணப்பட்டது மட்டுமில்ல, இதனுடைய தொடக்கம் 1934ஆம் ஆண்டு ஒரு கடை தொகுதிக்குள்ள வாடகைக்காக பெறப்பட்ட கடை அறையில தான் இந்த ஒரு வாசிக சாலை பிரசவிக்கப்படுது. வீடு வீடாக சென்று புத்தகங்களை சேகரித்து தான் அந்த நூலகத்தை உருவாக்குறாங்க. 1935ஆம் ஆண்டாகும் பொழுது யாழ் மாநகர சபைக்கு இதை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கும் பொழுது அதில் இருந்த புத்தகங்களுடைய எண்ணிக்கை 844. ஆனால் அன்பளிப்பாக கிடைத்த புத்தகங்கள் இதுல 694. இவ்வளவு தூரம் அர்ப்பணிப்போட உருவான அந்த நூலகம் 1954ஆம் ஆண்டாகும் பொழுது உள்நாட்டு வெளிநாட்டு பிரமுகர்களால உள்நாட்டு வெளிநாட்டு உதவியோட ஒரு கட்டிடம், அதற்காக கட்டிட பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டு செவ்வனே அதனுடைய பணிகள் அரங்கேற ஆரம்பிக்குது. ஜூன் மாதம் 1 ஆகும் பொழுது இந்த நூலகம் எரியூட்டப்படுது. அப்போது அதனுடைய புத்தகத்தினுடைய எண்ணிக்கை 97,000ஆக இருப்பதோட பல சுவடிகள் என்று சொல்லப்படுகின்றவையும் எரிக்கப்பட்டு யாழ்ப்பாண வைபவ மாலை என்ற ஒரே ஒரு மூலப்பிரதியும் அந்த சம்பவத்துல எரியூட்டப்பட்டதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 97,000க்கும் அதிகமான புத்தகங்களை எரிச்ச ஒரு கரைபடிந்த நாள் தான் அந்த ஜூன் மாதம் 1 இந்த தினத்தில் தான் காமினி லொகுகே இறந்த ஆண்டு என்று சிங்கள ஊடகங்கள் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த லைப்ரரி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லைப்ரரியாக இருந்ததை பார்க்க முடியுது. சரி, எதற்காக இந்த எரியூட்டல், ஏன் இவர்களுக்கு இந்த நூலகத்தின் மீது இத்தனை வக்கிரம புத்தி என்ற அதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் இடம்பெற இருந்த மாவட்ட சபைகளுக்கான தேர்தல்ல ஜே.ஆர். ஜெயவர்தன என்று சொல்லப்படுகின்றவருடைய ஐக்கிய கட்சி எப்படியாவது வெற்றி பெறணும் என்ற இலக்கோட திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட திரை, கதை, வசனம் அனைத்தையும் செவ்வனை செய்து முடித்தவர் தான் ஜே.ஆர். ஜெயவர்தன என்ற ஒரு விஷயம் அப்போதிலிருந்து பேசுபொருளாக மாறி இருப்பதை பார்க்க முடிந்தது. ஐக்கிய தேசிய கட்சி அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக தியாகராஜன் என்ற ஒரு பிரதிநிதியை பிரதான வேட்பாளராக நிறுத்தி இருந்தாங்க. தியாகராஜா மே 24 ஏதோ ஒரு வகையில படுகொலை செய்யப்பட்டாரு. உடனடியாக தேர்தலில் எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜே.ஆர். ஜெயவர்தன மிக முக்கியமான கட்சியினுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு பேசியிருந்தாரு. அதுல திட்டமிட்ட ஒரு விஷயம்தான் கச்சிதமாக அந்த லைப்ரரி மட்டுமல்ல, யாழ் மாநகரமே மிக இனக்கலவரமாக அந்த நகரம் மாறியதுக்கான காரணமாக சொல்லப்படுது. அந்த ஒரு விஷயத்தை திட்டமிட்டது யார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜே.ஆர். ஜெயவர்தன, ரணில் விக்ரமசிங்க, காமினி திசாநாயக்க, அதே போல சிறில் மெத்யூ போன்றவர்கள் திட்டமிட்டு அரங்கேற்றுவதற்கான பணிகளை செஞ்சது மட்டுமல்ல, இதை முன்னெண்டு செய்வதற்காக யாழ்ப்பாணத்துக்கு ஜே.ஆர். ஜெயவர்தன காமினி திசாநாயக்கையும் சிறில் மெத்தியையும் அனுப்பியிருந்தார். கூடவே பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளரையும் இணைப்பு செயலாளரையும் அமைச்சரவை செயலாளர் அடங்கலாக ஒரு குழுவை மே மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை அங்க அனுப்பியிருந்தாரு. இவங்க எல்லாரும் அங்க போனது மட்டுமல்ல,
புகையிரத நிலையத்துல தெற்கிலிருந்து பல்வேறு அடியாட்களை 500 பேருக்கும் அதிகமானவர்கள் அங்கு அனுப்பினது மட்டுமல்ல, வெளி மாவட்டங்களிலிருந்து 500 போலீசாரையும் அங்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அவசர கால சட்டம் நடைமுறையில இருந்தும் கூட அங்கு இனக்கலவரத்தை திட்டமிட்டே அரங்கேற்றிய பெருமை ஜேஆர் மற்றும் இந்த அமைச்சர்களை சாரும். இங்க காமினி லொகுகே என்பவர் திட்டமிடும் குழுக்கள்ல இல்லாவிட்டாலும் அவரு இதை அரங்கேற்றுகின்ற அந்த அடியாட்களுடன் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த பணி அவர் கச்சிதமாக செய்ததாகவும் சொல்லப்படுது. இதுதான் காமினி லொகுகே சம்பந்தப்படுகின்ற இடம். அந்த இனக்கலவரம் மே மாதம் 30ஆம் திகதி தொடங்கியது. ஜூன் 1ஆம் திகதி 2ஆம் திகதி ஆகும் பொழுது யாழ் மாநகரமே மிகப்பெரிய ஒரு இனக்கலவரத்தை சந்தித்தது. 4 தமிழ் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட மாதிரியும் 150க்கு மேற்பட்ட கடைகள் சூறையாடப்பட்டு எரியூட்டப்பட்டதும், பல்வேறு வீடுகள் தீக்கிரையானதும், வாகனங்கள் தீக்கிரையானதும் மட்டுமல்லாம ஜூன் மாதம் 1ஆம் திகதியாகும் பொழுது இரவோடு இரவாக இந்த நூலகத்துக்குள்ள நுழைந்தது காமினி திசாநாயகியும் அதே போன்று சிறில் மெத்தியும் சேர்ந்து அவர்களோடு காமினி லொகுகே போன்றவர்கள் நுழைந்து இரவோடு இரவாக அந்த நூலகத்தை எரியூட்டி தீக்கிரையாக்கிய சம்பவம் நடந்தேறியது. இந்த ஒரு விஷயத்த ஒரு கட்டிடத்துல இருந்து பார்த்தவர் தான் தாவூத் அடிகளார். இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுல அதிர்ச்சியில 74 வயதான தாவூத் அடிகளார் மாரடைப்பின் காரணமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. நம்ப முடியாத ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. இந்த தேர்தலுக்காக இவை இலக்கு வைக்கப்பட்டாலும் இந்த நூலகம் எதற்காக இலக்கு வைக்கப்பட்டது என்பதற்கான ஒரு கதையும் இருந்தது. அதுதான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சராக மிகப்பெரிய ஒரு இனவாதியாக அன்று காட்சி அளித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறில் மெத்தியூ வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரீட்சை வினாத்தாட்களை திருத்துறவங்க ஊழல் செய்து தமிழ் மாணவர்களுக்கு அதிகமான புள்ளிகளை கொடுத்து அவர்களை பல்கலைக்கழகம் நுழைய வைக்கின்ற ஒரு மோசடியை செய்யறாங்க. மிக பயங்கரமான ஒரு காட்டசாட்டமான ஒரு விமர்சனத்தை அந்த கால பகுதியில வச்சாரு. கல்வி ஒரு வளாகத்தை ஒரு கல்வி சூழல தமிழ் மக்கள் வாழ்வதையும் கல்வியில் அவர்கள் முன்னேறுவதையும் தாங்கி கொள்ளாத இந்த மெத்தியூ தமிழ் மக்களுடைய மாணவர்களுடைய இந்த பல்கலைக்கழக நுழைவை வன்மையாக கண்டிக்கின்ற ஒரு பாங்கிலே அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. அதனாலதான் இந்த இன கலவரத்துக்குள்ள ஜேஆர் ஜெயவர்தன வெல்றாரு தோக்குறாரோ அதை தாண்டி இந்த நூலகத்தை அழிச்சிட்டா நிச்சயமாக தமிழ் சமூகத்தை அழிச்சிடலாம் என்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த ஒரு கைங்காரியத்தை இந்த ஒரு மனிதர் முன்னின்று செய்திருக்கிறார் என்பது மீசா டிவியினுடைய பார்வை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மொழியை அழிப்பதும் அதன் சூடுகளை அழிப்பதும் ஒரு இனத்தை அழிப்பதற்கு நிகரானது. இந்த பணியில இவர் இணைந்திருக்கிறார் என்பதனாலதான் மரணித்தவருடைய நலவுகளை பேசுறதை தாண்டி மௌனமாக இருக்கிறதை தாண்டி சிங்கள ஊடகங்கள் நாட்டினுடைய இதயத்தை அழித்தாயா எரியூட்டினாயா என்று இப்போது பேசுகின்ற ஒரு சூழ்நிலையை இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறார். இப்படி பல்வேறு இடங்கள்ல பல்வேறு அடாவடித்தனங்களை செய்துதான் இந்த இடத்துக்கு 82 வயதுல இப்போது உயிர் பிரிந்திருக்கிறது என்பது இப்போது பேசுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. அடுத்த ஒரு விஷயம் தான் செம்மணி புதைக்குழி சிறுவர் புதைக்குழியாக அது மாறி இருப்பது என்பது முழு நாட்டையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஒரு குழந்தையினுடைய புத்தகப்பை எப்படி அதற்குள் வந்தது, ஒரு குழந்தை விளையாடுகின்ற பொம்மை எப்படி அதுக்குள்ள வந்தது, அழகழகாக போட்டு அணிகின்ற சப்பாத்து அல்லது ஸ்லீப்பர் எப்படி அதுக்குள்ள வந்தது, கூடவே ஒரு சிறுவனுடைய எலும்பு கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு என்பதுதான் பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு யுத்தம்டா சித்திரவதைன்னா அதுக்கு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத குழந்தை, அதுக்கு வருகின்ற எழுத்துக்கள் என்னன்னு கூட தெரியாத ஒரு குழந்தை எப்படி இந்த புதைக்குழியில அது சிக்குண்டது? அந்த ஒரு நாளை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பதறி இருக்கும். அதுக்கு நடந்த சித்திரவதைகள் தான் என்ன, எப்படித்தான் உயிர் பிரிந்திருக்கும். சிறுவருடைய சிரிப்புல கோபமே அடங்கி போகும் என்று பார்க்கிற இந்த சூழல்ல ஒரு குழந்தையை எப்படி சமாதியாக்க நினைச்சாங்களோ இந்த கயவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படியான ஒரு விடயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாகவும் அவமானமாகவும் தான் பார்க்கப்படுகிறது. இது குறித்து விமல் வீரவன்ச என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலும்பு கூடுகளை தேடி கடந்த காலங்களை தோண்டுகின்ற பணி தேவையில்லாத ஒரு பணி. அவைகளை மறந்து இதற்கு பிறகு இப்படியான விடயங்கள் நடக்காமல் இருப்பதற்கான வழிகளை செய்ய வேண்டுமே தவிர இதுகளை மீண்டும் மீண்டும் தோண்டி அவைகளை பூதகரமாக்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. அது மட்டும் இல்ல, இதே தோன்றுகின்ற பணியில ஒரு இராணுவ வீரருடைய ஒரு சீருடை கிடைத்தால் அதுவும் இதுவும் சமனாகிவிடும் என்ற ஒரு அர்த்தத்தில் அவர் பேசியிருக்கிறத பார்க்க முடியுது.
அடுத்தது இது ஒரு செய்தியாக மட்டும்தான் விமல் வீரவன்ச பார்க்கிறாரு தவிர இதுக்கு பின்னால் இருக்கின்ற வலிகளும் வடுக்களும் அவர் கண்முன் தெரிவதாக தெரியல. இது பழைய செய்தி, ஆறின கஞ்சி பழங்கஞ்சி என்று சொல்லி கடந்து போகின்ற ஒரு மனநிலையில் தான் விமல் வீரவன்ச கருத்துரைத்ததை பார்க்க முடிந்தது. மிருசுவிலில் தமது வீடுகளை பார்க்க போன 8 பேர் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டது. அதுல டீனேஜ் பருவத்துல 3 பேர் 5 வயது குழந்தை அறுத்தாங்க. இங்கனாலும் ஒரு புதைக்குழியில போட்டு மூடினாங்க. ஆனா மிருசுல டெனேஜ் குழிக்குள்ள பரிதாபகரமாக 8 பேருடைய உடல்களையும் புதைச்சி வச்ச சங்கதி. டெனேஜ் குழிக்குள்ள ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகு போடுறதுக்கான மனோநிலை எப்படி இருக்கும்? கழுத்தறுத்து அப்படியான ஒரு படுகொலைய சில இராணுவ வீரர்கள் செஞ்சதுனால இதுல குறித்த ஒரு இராணுவ வீரருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது 2015. 2020ஆம் ஆண்டாகும் பொழுதோ கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தாரு. என்ன பண்ணிருந்தா பொது மன்னிப்புள்ள அந்த ஆசாமிய வெளியே விட்டாரு. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு படுகொலையில் புதையுண்டவர்கள் எதனால புதையுண்டார்கள் என்ற ஒரு விஷயம் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இருக்கிறது. எனவே இதை கடந்து செல்லாமல் நிச்சயமாக இதுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். பொம்மையோடு விளையாடுகின்ற சிறு குழந்தை என்ன யுத்தத்தில் கலந்து கொண்டது? புத்தகப்பையொரு பாடசாலை போனதோ அல்லது வந்ததோ எப்படி சமாதியானது என்பதற்கான விடையை அரசு கண்டு இதுக்கு பின்புலமாக இருந்த கையவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையும். அந்த ஒரு விஷயம் நடந்தேறட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.